த ஃப்ளோ ஆஃப் அட்ராக்ஷன். வணக்கம் நண்பர்களே. த ஃப்ளோ ஆஃப் அட்ராக்ஷன் என்ற இந்த அற்புதமான தொடருக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த தொடர் முழுவதும் ஈர்ப்பு விதியைப் பற்றிய ஆழ்ந்த உண்மைகளையும் அதை உங்கள் வாழ்வில் நடைமுறைப்படுத்துவதற்கான எளிய சக்தி வாய்ந்த வழிமுறைகளையும் பற்றி பார்க்கப் போகிறோம். செல்வத்தையும் வெற்றியையும் மகிழ்ச்சியையும் உங்கள் வாழ்க்கையில் ஈர்ப்பதற்கான ரகசியங்களை அத்தியாயம் வாரியாக விரிவாக பேச இருக்கிறோம். உங்கள் வாழ்க்கை ஒரு பகல் கனவு போல் இல்லாமல் எளிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் மாறும் தருணம் இது. இந்த தொடரின் ஒவ்வொரு அத்தியாயமும் உங்கள் வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். எனவே எந்த அத்தியாயத்தையும் தவறவிடாமல் அனைத்தையும் பாருங்கள். உங்கள் வாழ்வில் ஈர்ப்பு விதியை முழுமையாகச் செயல்படுத்தி விரும்பிய வாழ்க்கையை நீங்கள் உருவாக்கலாம். வாருங்கள் நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையை மாற்றும் சிற்பியாக நீங்களே. சாப்டர் 1. How to become a magnet for the life you desire. குவாண்டம் இரகசியங்களைக் கொண்டு உங்கள் வாழ்க்கையை ஒரு காந்தம் போல் ஈர்க்கும் அற்புத பயணத்திற்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நண்பர்களே. இது வெறும் தற்செயல் நிகழ்வு அல்ல, மாறாக நம் சிந்தனைகள், உணர்வுகள் மற்றும் குவாண்டம் உலகத்தின் ஆற்றல் ஆகியவற்றை இணைத்து நம் எதிர்காலத்தை நாமே செதுக்குவதற்கான ஒரு வாய்ப்பு. உங்கள் எண்ணங்கள், உணர்வுகள் மற்றும் செயல்கள் ஆகிய மூன்றும் ஒருமித்து இயங்கும்போது நீங்கள் விரும்பியதை ஒரு காந்தம் போல் ஈர்க்க முடியும். இது வெறும் ஈர்ப்பு விதியின் அடிப்படை மட்டுமல்ல, குவாண்டம் இயற்பியலின் வியத்தகு தத்துவங்களும் இதற்கு வலு சேர்க்கின்றன. வெற்றிகளும் வாய்ப்புகளும் மகிழ்ச்சியும் தற்செயலாக அல்லாமல் குவாண்டம் மட்டத்தில் நடக்கும் படைப்பு செயல்முறையால் உருவாவதாக கற்பனை செய்து வாருங்கள். உங்கள் வாழ்வில் விரும்பிய விளைவுகளை துரத்திச் செல்லாமல் இயல்பாகவே ஈர்க்கும் சக்தியுடன் உங்களை இணைத்துக் கொள்வதற்கான வழிமுறைகள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன. சரி, நம் பயணத்தின் முதல் பகுதிக்கு செல்வோம். குவாண்டம் இயற்பியலின்படி ஒரு துகள் ஒரே நேரத்தில் பல இடங்களில் இருக்கும். இது சூப்பர் பொசிஷன் என்றழைக்கப்படுகிறது. இந்த தத்துவம் நமது வாழ்க்கைக்கு எப்படி பொருந்துகிறது என்று இப்போது பார்க்கலாம். பகுதி 1. சூப்பர் பொசிஷன் சாத்தியக்கூறுகளின் உலகம். குவாண்டம் உலகில் ஒரு துகள் கண்காணிக்கப்படும் வரை அது ஒரே நேரத்தில் பல நிலைகளில் இருக்கும். அதுபோலவே உங்கள் எதிர்காலமும் பல சாத்தியக்கூறுகளின் மீநிலை, சூப்பர் பொசிஷன் நிலையில் உள்ளது. நீங்கள் ஒரு வேலையில் வெற்றியடைவது, செல்வ செழிப்பான வாழ்க்கை, அற்புதமான உறவுகள் என அனைத்தும் ஒரே நேரத்தில் பிரபஞ்சத்தில் பல வடிவங்களில் இருக்கின்றன. உங்கள் கவனம் என்ற பார்வையால் அந்த பல சாத்தியக்கூறுகளில் ஒன்றை நீங்கள் உறுதியான யதார்த்தமாக மாற்றுகிறீர்கள். நண்பர்களே, சூப்பர் பொசிஷன் பற்றி நாம் அறிந்து கொண்டோம். இப்போது சூப்பர் பொசிஷனில் உள்ள அந்த பல சாத்தியக்கூறுகளில் ஒன்றை எப்படி யதார்த்தமாக மாற்றுவது என்பதை பற்றி பார்ப்போம். பகுதி 2. பார்வையாளர் விளைவு, அப்சர்வர் எஃபெக்ட். நம்முடைய கவனம் எவ்வாறு இந்த மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்பதை ஆராய்வோம். எலக்ட்ரான்கள் போன்ற அணுத்துகள்கள், துகள்கள் மற்றும் அலைகள் என இரு பண்புகளையும் வெளிப்படுத்துகின்றன. அறிவியல் ஆராய்ச்சியின் இரட்டை பிளவு சோதனையில் துகளை கவனிக்கும்போது அதன் அலை வடிவம் உடைந்து துகள் வடிவத்தை அடைகிறது என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது. இதைத்தான் பார்வையாளர் விளைவு என்று கூறுகிறார்கள். இந்த பார்வையாளர் விளைவு உங்கள் வாழ்வில் எப்படி செயல்படுகிறது? உங்கள் எண்ணங்களே உங்கள் யதார்த்தத்தை வடிவமைக்கும் சக்தி. நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதுவாகவே நீங்கள் ஆகிறீர்கள். துகளை கவனிக்கும்போது அதன் அலை வடிவம் உடைந்து துகள் வடிவத்தை அடைகிறது. அதுபோல் உங்கள் எண்ணங்கள் மற்றும் உணர்வுகள் தான் அப்சர்வர் எஃபெக்டை உருவாக்குகிறது. நீங்கள் எதை ஆழமாக கவனிக்கிறீர்களோ அதுவே யதார்த்தமாக மாறுகிறது. நீங்கள் தொடர்ந்து நேர்மறையாக மகிழ்ச்சியாக இருப்பதை எண்ணும்போது அந்த எண்ணத்தின் ஆற்றல் மீநிலை, சூப்பர் பொசிஷன் நிலையிலுள்ள சாத்தியக்கூறுகளில் உங்கள் விருப்பத்திற்குரிய விளைவை ஒரு உறுதியான யதார்த்தமாக மாற்றிவிடுகிறது. நீங்கள் பணக்காரராக மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் என்று தொடர்ந்து கற்பனை செய்யும்போது அந்த எண்ணம் குவாண்டம் தளத்தில் உங்கள் யதார்த்தத்தை உறுதியானதாக மாற்றுகிறது. நாம் இதுவரை எண்ணங்கள் எப்படி
யதார்த்தத்தை வடிவமைக்கின்றன என்பதை பார்த்தோம். இப்போது நம் உணர்வுகள் எப்படி இந்த யதார்த்தத்தை மேலும் வலுப்படுத்துகின்றன என்று தெரிந்து கொள்வோம். நம் உணர்வுகளும் எண்ணங்களும் வெறும் எண்ணங்கள் மட்டுமல்ல, அவை குறிப்பிட்ட அதிர்வெண்ணில் பயணிக்கும் அலைகள். பகுதி 3. அலை கோட்பாடு, வேவ் தியரி. உங்கள் உணர்வுகளின் அதிர்வெண்ணை மாற்றுங்கள். குவாண்டம் இயற்பியலின்படி எல்லாமே ஆற்றலால் ஆனவை. இந்த ஆற்றல் ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ணில் அதிர்ந்து கொண்டிருக்கும் அலைவடிவமாகும். மகிழ்ச்சி, நன்றியுணர்வு போன்ற நேர்மறை உணர்வுகள் அதிக அதிர்வெண்ணைக் கொண்டவை. பயம், கோபம் போன்ற எதிர்மறை உணர்வுகள் குறைந்த அதிர்வெண்ணைக் கொண்டவை. உங்கள் உணர்வுகளின் அலை அதே அதிர்வெண் கொண்ட பிரபஞ்ச அலைகளை ஈர்க்கிறது. உங்கள் உணர்வுகளை மேம்படுத்துவதன் மூலம் நீங்கள் விரும்பும் இலக்குடன் ஒத்திசைக்கக்கூடிய ஆற்றல் அதிர்வெண்ணை ஏற்படுத்துகிறீர்கள். இப்போது நாம் கற்றுக்கொண்ட குவாண்டம் கோட்பாடுகளை ஒருங்கிணைத்து எப்படி ஒரு வலிமையான மற்றும் இலக்கை நோக்கிய வாழ்க்கையை உருவாக்குவது என்பதை பற்றி பேசுவோம். இது வெறும் கோட்பாடு மட்டுமல்ல, உங்கள் கையில் இருக்கும் ஆற்றல் மிக்க கருவி. ஈர்ப்பு விதியின் சாராம்சம் உங்கள் எண்ணங்கள், உணர்வுகள் மற்றும் செயல்களுக்கு இடையிலான இணக்கமான நிலைதான். இந்த இணக்கம் நிகழும்போது உங்கள் மனம் ஒரு குவாண்டம் கணினி போல் இயங்கத் தொடங்குகிறது. உங்கள் விருப்பங்களுக்கு ஏற்ப சிந்தித்து, உணர்ந்து, செயல்படக் கற்றுக்கொண்டால் பிரபஞ்ச சக்தி உங்கள் வாழ்க்கையை உங்கள் விருப்பங்களுக்கு ஏற்ப மாற்றி அமைக்கும். ஈர்ப்பு விதியின்படி நாம் கடினமாக முயற்சி செய்யவோ அல்லது தற்போதைய சூழ்நிலைகளுக்கு எதிராக போராடவோ தேவையில்லை. மாறாக, நமக்குள்ளே அமைதியாக உறங்கும் அந்த குவாண்டம் சக்தியை புரிந்து கொள்வதன் மூலம் நம்மைச் சுற்றியுள்ள உலகத்தை நமக்கு ஏற்றவாறு வடிவமைக்க முடியும். ஈர்ப்பு விதி என்பது வெறும் சிந்தனை அல்லது உணர்வு மட்டுமல்ல, அது உங்கள் உள்ளுணர்வின் வழிகாட்டுதலின்படி உங்கள் இலக்கை நோக்கி சிறிய நடவடிக்கைகளை எடுக்க உங்களை தூண்டும். இந்தச் செயல்கள் போராட்டமாக இல்லாமல் இலக்கை நோக்கிய சுலபமான பயணமாக இருக்கும். இறுதியாக, கடினமாக போராடாமல் உங்கள் கவனத்தையும் உணர்வுகளையும் சரியாக கையாள்வதன் மூலம் உங்கள் வாழ்க்கைப் பயணம் மேலும் எளிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் மாறும். இது வெறும் பகல் கனவு அல்ல, மாறாக குவாண்டம் ஆற்றலின் மூலம் உங்கள் யதார்த்தத்தை படைக்கும் ஒரு சக்தி வாய்ந்த செயல்முறை. இன்றைய அத்தியாயத்தில் ஒரு காந்தம் போல் நாம் விரும்பிய வாழ்க்கையை எவ்வாறு ஈர்ப்பது என்பதைப் பற்றி ஆழமாக பார்த்தோம். ஈர்ப்பு விதியின் அடிப்படை தத்துவங்கள், அதன் நடைமுறை நுட்பங்கள் மற்றும் அதன் சக்தி வாய்ந்த தாக்கங்கள் பற்றி பேசினோம். ஆனால் இது ஆரம்பம் மட்டுமே. அடுத்த அத்தியாயத்தில் நம் கற்பனையை எப்படி இன்னும் சிறப்பாக பயன்படுத்தி நமது உள்மன ஆற்றலையும் பிரபஞ்ச ஆற்றலையும் முழுமையாக ஒத்திசைப்பது என்பது பற்றி ஆராய்வோம். அதை குறித்த சுவாரஸ்யமான தகவல்களுடன் மீண்டும் சந்திப்போம். எனவே அடுத்த அத்தியாயத்தை தவறாமல் பாருங்கள். உங்கள் கேள்விகளையும் எண்ணங்களையும் கீழே பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த தொடர் பற்றிய உங்கள் கருத்துக்களையும் கூறுங்கள். அடுத்த முறை உங்களை சந்திக்கும் வரை உங்கள் எண்ணங்களை நேர்மறையாக வைத்து நீங்கள் விரும்பியதை ஈர்க்கத் தயாராக இருங்கள்.